ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க கோரி திருச்சியில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள் காளையுடன் வந்ததால் காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் KN நேரு தலைமையில் திருச்சி அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் காளை மாட்டுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் காளையை கொண்டு வந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளதால் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினர். முன்னதாக காவல்துறையினர் தடையை மீறி திமுகவினர் குதிரை வண்டியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஊர்வலமாக சென்றனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லை மத்திய மற்றும் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அப்போது பீட்டா அமைப்புக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய திமுகவினர் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தினர். இதேபோல் கோவை, கிருஷ்ணகிரி, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.